அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, அப்படிப்பட்ட மகானான கோட்புலி நாயனாருக்கு அடியனுடைய குரு பூஜை கவிதையை சிறிய படையலாக நான் அவருக்கு படைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். கோட்புலி நாயனார். பிராமணர் அல்ல வேளாளர் குடியில் உதித்தார் கோட்புலி நாயனார். அந்தமே இல்லா சிவபக்தி பூண்டு போர்த்தொழில் செய்து சிறக்கிறார். அரணார் தொண்டிற்கு அமுது செய்விக்க நெற்குவியலை சேர்க்கிறார். அமுது தொண்டினை நாட்டியத்தான் குடி தலைவராய் நன்கு செய்கிறார். ஒருமுறை போரிட மன்னன் அனுப்பினான். போவதன் முன்னர் கோட்புலி திருவினாருக்கு அமுது தொண்டிற்காய் நெற்குவியல்களை குவிக்கிறார். ஒருவரை விடாமல் சுற்றம் அனைத்தையும் அழைத்து அறிவுரை சொல்கிறார். வரும் வரை இதை அழிக்க நினைத்தால் அவர்களை அழிப்பேன் என்கிறார். திருவிளையாக்களி மீது ஆணையை வைத்தே போரிட செல்கிறார். திருவிளையாடலால் வற்காலம் வர பசியினால் உறவினர் தோற்கிறார். திரு அமுதிற்காய் வைத்த குவியலை திறந்தே அனைத்தையும் உண்கிறார். திருப்பிக் கொடுக்கலாம் பின்னாளில் என நினைத்தே அனைத்தையும் அழிக்கிறார். கோட்புலி போரில் வெற்றி வாகையுடன் பரிசுகள் கொண்டு வருகிறார். நாட்டியத்தான் குடி உறவினர் செய்ததை வழியிலே செவி மடுக்கிறார். கோபம் மறைத்து அனைவரையும் ஒரு விருந்தினுக்காக அழைக்கிறார். நாட்டியத்தான் குடி உறவுகள் அனைத்தையும் கொன்றே அவரும் ஒழிக்கிறார். குழவி ஒன்று உண்ணவில்லை, அதை விட்டு விடும்படி கேட்கவே குழவியும் உணவை உண்டவர் பாலை குடித்தது என்றே கொள்கிறார். அழகன் சிவனும் அங்கே தோன்றி கோட்புலி பக்தியை ஏற்கிறார். குழவியும் சுற்றமும் கோட்புலி கையால் மாண்டதால் புண்ணியம் என்கிறார். தேவர் உலகம் சென்று பிறகு தம்மிடம் அவர்களும் திரும்புவர். தேவதேவனோ கோட்புலியை தன் உடன்வர அழைத்துச் செல்கிறார். தேவதேவனின் சிவ அபராதம் தண்டித்தால் அது புண்ணியம். தேறினார் கோட்புலி குருபூசை என்று தெளிவாய் தர்மத்தை வணங்குவோம். ஓம் கோட்புலி நாயனார் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம்.